ஓம் சாந்தி 24/8/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/11/2006 மதுபன். ஜுவாலாமுகி தபஸ்யா மூலம் நான் என்ற வாளை எரித்துவிட்டு பாப்தாதாவிற்கு சமமாக ஆகுங்கள். அப்பொழுது சமாப்தி என்பது சமீபத்தில் வரும். இன்று குறைவற்ற அழிவற்ற பொக்கிஷங்களுக்கு எஜமானரான பாப்தாதா தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சம்பன்னமான குழந்தைகளுடைய சேமிப்பு கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். 3 விதமான கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். முதலாவது, தன்னுடைய முயற்சியின் மூலம் சிரேஷ்டமான பிராப்தியினுடைய சேமிப்பு கணக்கு. இரண்டாவது, சதா தான் திருப்தியாக இருப்பது மற்றும் பிறரை திருப்திப்படுத்துவது. இந்த திருப்தியின் மூலம் ஆசீர்வாதங்களின் கணக்கு. மூன்றாவது, மனம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பின் மூலம் எல்லையற்ற சுயநலமற்ற சேவையின் மூலம் புண்ணியத்தின் கணக்கு. நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய இந்த 3 கணக்குகளை சோதனை செய்யத்தான் செய்கிறீர்கள். சதா அனைவரிடமும் தன்மீதும் திருப்தியின் சொரூபம், அனைவருக்காகவும் சுப பாவனை, சுபமான விருப்பம் வைப்பது மற்றும் சதா தன்னை மகிழ்ச்சியாக அதிர்ஷ்டசாலி ஸ்திதியிலே அனுபவம் செய்வது ஆகிய இவைதான் இந்த 3 கணக்குகளின் சேமிப்பு எவ்வளவு ஆகியுள்ளது, உள்ளதா அல்லது இல்லையா என்பதன் அடையாளம் ஆகும். 3 விதமான கணக்குகளின் அடையாளங்கள் தனக்குள் அனுபவம் ஆகிறதா என்று சோதித்து பாருங்கள். நிமித்த உணர்வு, பணிவான உணர்வு, சுயநலமற்ற உணர்வு ஆகிய இவையே இந்த அனைத்து பொக்கிஷங்களை சேமிப்பதற்கான சாவியாகும். சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். மேலும் சாவிக்கான நம்பரை அறிவீர்களா? சாவியின் நம்பர் என்னவென்றால் 3 புள்ளிகள் ஆகும். 3 டாட்ஸ். ஒன்று ஆத்மா என்ற புள்ளி, இரண்டாவது தந்தை என்ற புள்ளி, மூன்றாவது நாடகத்தின் முற்றுப்புள்ளி. உங்கள் அனைவரிடமும் சாவியோ இருக்கிறதல்லவா? பொக்கிஷங்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் அதிகப்படுத்துவதற்கான விதி திடத்தன்மை ஆகும். திடத்தன்மை இருந்ததென்றால் இது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற சங்கல்பம் எந்தவிதமான காரியத்திலும் எழாது. நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது என்பது திடத்தன்மையின் ஸ்திதியாகும். உருவாகும், சேமிப்பு ஆகும், ஆகாது இப்படி அல்ல. செய்கின்றோம்தான், நடக்கின்றோம்தான் என்ற இந்த தான் என்பது கூடாது. திடத்தன்மை உடையவர்கள் நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற நிலையில், நிಶ್ಚಿಂತ நிலையில் மற்றும் உறுதியை அனுபவம் செய்வார்கள். பாப்தாதா முன்னதாகவே கூறியிருக்கின்றார், ஒருவேளை அதிகத்திலும் அதிகமாக அனைத்து பொக்கிஷங்களின் கணக்கை சேமிக்க வேண்டும் என்றால் மன்மனாபவ என்ற மந்திரத்தை யந்திரம் ஆக்குங்கள். இதன் மூலம் சதா தந்தையின் துணை மற்றும் அவர் அருகில் இருப்பதற்கான அனுபவம் தானாகவே உங்களுக்கு ஏற்படும். தேர்ச்சி அடையத்தான் வேண்டும். 3 விதமான பாஸ் இருக்கின்றது. ஒன்று, பாஸ் என்றால் அருகில் இருப்பது, பாபாவின் அருகில் இருப்பது. இரண்டாவது பாஸ், என்ன நடந்து முடிந்து விட்டதோ அது கடந்து சென்று விட்டது என்பதாகும். மூன்றாவது பாஸ் வித் ஆனர், மதிப்போடு தேர்ச்சி அடைவது. ஒருவேளை இந்த 3 பாஸ் இருக்கின்றது என்றால் நீங்கள் அனைவரும் ராஜ்ய அதிகாரி ஆவதில் முழுமையான தேர்ச்சி, ஃபுல் பாஸ் பெறுவீர்கள். முழுமையான தேர்ச்சி அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா? யாரெல்லாம் முழுமையான தேர்ச்சி அடைந்து விட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்பொழுது சம்பூர்ணம் ஆகவில்லை என்று யோசிக்கிறீர்கள், அதனால் கையை உயர்த்தவில்லையா? ஆனால் நிச்சய புத்தி உடையவர்கள் வெற்றியாளர்கள்தான். அல்லது வெற்றியாளர் ஆக வேண்டுமா? இப்பொழுது சமயத்தின் அழைப்பு
பக்தர்களின் அழைப்பு, தன்னுடைய மனதின் சப்தம் என்ன வந்து கொண்டிருக்கிறது? இப்பொழுதே சம்பன்னமாகவும் சமமாகவும் ஆகியே தீர வேண்டும் என்று வருகிறதா? அல்லது ஆகலாம், யோசிக்கலாம், செய்யலாம் என்று யோசிக்கிறீர்களா? இப்பொழுது சமயத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நேரமும் எவர் ரெடி என்ற பாடம் உறுதியாக இருந்தே ஆக வேண்டும். என்னுடைய பாபா என்று கூறினீர்கள், அன்பான பாபா, இனிமையான பாபா என்று ஏற்றுக்கொண்டும் இருக்கிறீர்கள். எனில் யார் அன்பானவராக இருக்கின்றாரோ அவருக்கு சமமாக ஆவது கடினமாக இருக்காது. அவ்வப்போது சமமாக ஆவதில் எது தடையை ஏற்படுத்துகிறதோ அந்த பிரசித்தமான வார்த்தை அனைவரிடமும் உள்ளது. அனைவரும் அறிவீர்கள், அனுபவசாலிகள் என்பதை பாப்தாதா பார்த்தார். அது நான் என்பதாகும். ஆகையால் எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கிறீர்களோ அப்பொழுது நான் என்று மட்டும் சொல்லாதீர்கள், நான் ஆத்துமா என்று சொல்லுங்கள் என்பதை முன்பே பாப்தாதா கூறியிருக்கின்றார். 2 வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் என்பது சில நேரம் அபிமானத்தை கொண்டு வருகிறது. தேக உணர்வுடைய நான் சில நேரம் அபிமானத்தையும் கொண்டு வருகிறது, சில நேரம் அவமானத்தையும் கொண்டு வருகிறது. சில நேரம் உள்ளம் உடைந்தவராக ஆக்கிவிடுகிறது. ஆகையால் இந்த தேக உணர்வினுடைய நான் என்ற வார்த்தையை கனவிலும் கூட கொண்டு வராதீர்கள். அன்பு என்ற பாடத்தில் பெரும்பான்மையினர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். உங்கள் அனைவரையும் எது இங்கே அழைத்து வந்தது? அனைவரும் விமானத்தில் வந்திருக்கலாம், ரயிலில் வந்திருக்கலாம், பேருந்தில் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் பாப்தாதாவின் அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எவ்வாறு அன்பு என்ற பாடத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களோ அதே போல சமமாகும் பாடத்தில் கூட மதிப்போடு தேர்ச்சி பெற்று காட்டுங்கள். இப்பொழுது இந்த அதிசயத்தை செய்யுங்கள். விருப்பமாம்? தந்தைக்கு சமமாவது பிடித்திருக்கிறதா? விருப்பம்தான், ஆனால் சமமாக ஆவதற்கு கொஞ்சம் கடினமாக உள்ளதா? சமமாகிவிடுங்கள், அப்பொழுது சமாப்தி முன்னால் வரும். ஆனால் அவ்வப்பொழுது உள்ளத்தில் ஆகியே தீர வேண்டும் என்ற உறுதிமொழி என்ன செய்கிறீர்களோ அந்த உறுதிமொழியானது பலவீனமாகிவிடுகிறது மற்றும் பிரச்சனை வலுவானதாகிவிடுகிறது. அனைவரும் விரும்புகிறீர்கள். விருப்பம் ஒன்றாகத்தான் உள்ளது, நடைமுறை வேறொன்றாக உள்ளது. ஏனெனில் உறுதிமொழி செய்கின்றீர்கள், ஆனால் உறுதித்தன்மையின் குறைபாடு ஏற்பட்டு விடுகிறது. சமமான நிலை தூரமாகி விடுகிறது. பிரச்சனை பலசாலியாகி விடுகிறது. எனவே இப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? பாப்தாதாவிற்கு ஒரு விஷயத்தில் மிகுந்த சிரிப்பு வருகிறது. அது என்ன விஷயம்? நீங்கள் மகாவீரர்கள். ஆனால் எவ்வாறு சாஸ்திரங்களில் ஹனுமாரை மகாவீரர் என்று கூறியிருக்கிறார்கள்? வாளையும் காண்பித்திருக்கிறார்கள். இந்த நான் என்பதையே அவர்கள் வாளாக காண்பித்து விட்டார்கள். எதுவரை மகாவீரர் இந்த நான் என்ற வாளை எரிக்கவில்லையோ அதுவரை இலங்கை, அதாவது பழைய உலகம் கூட சமாப்தி ஆகாது. ஆகவே இப்பொழுது இந்த நான் நான் என்ற வாளை எரித்து விடுங்கள். அப்பொழுது சமாப்தி சமீபத்தில் வரும். எரிப்பதற்காக ஜுவாலாமுகி தபஸ்யா அவசியமாக உள்ளது. சாதாரணமான நினைவல்ல, ஜுவாலாமுகி நினைவு. ஆகையால் ஜுவாலா தேவியின் ஞாபகார்த்தமும் உள்ளது. சக்திசாலியான நினைவு. என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களா? சமம் ஆகியே தீர வேண்டும். சமாப்தியை அருகாமையில் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற இந்த ஈடுபாடு இப்பொழுது மனதில் இருக்க வேண்டும். சங்கமயுகம் மிகவும் நன்றாக உள்ளதல்லவா? பிறகு சமாப்தி ஏன் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நீங்கள் பாப் சமான் இரக்கமுள்ள, கிருபை காட்டக்கூடிய, கருணை உள்ளம் கொண்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே இன்றைய துக்கமான ஆத்மாக்கள் மீது, பக்த ஆத்மாக்கள் மீது, ஹே இரக்க உள்ளமுடைய ஆத்மாக்களே, இரக்கம் காட்டுங்கள், கருணை நிறைந்தவர்கள் ஆகுங்கள். துக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. துக்கமானவர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களை முக்தி தாமத்துக்கு அனுப்பி வைத்திடுங்கள்.
வார்த்தையினால் செய்யும் சேவை மட்டுமல்ல, ஆனால் இப்பொழுது மனம் மற்றும் வார்த்தையின் சேவை இணைந்திருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஒரே நேரத்தில் 2 சேவையும் சேர்த்து செய்ய வேண்டும். சேவைக்கான வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும் என்று யோசிக்காதீர்கள். நடமாடிக்கொண்டே தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். உங்களுடைய முகம் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய நடத்தை தந்தையை பிரத்யட்சம் செய்யட்டும். அப்பேற்பட்ட சதா சேவாதாரி ஆகுங்கள். நல்லது. பாப்தாதாவிற்கு முன்னால் ஸ்தூலத்திலோ நீங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் சூட்சும சுரூபத்தில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தந்தையின் உள்ளத்தில் இருக்கின்றனர். பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். உள்நாடு வெளிநாட்டில் உள்ள அநேக குழந்தைகள் இமெயில் மூலம், கடிதங்கள் மூலம், செய்திகள் மூலம் அன்பான நினைவுகளை அனுப்பியுள்ளனர். பெயர் சகிதமாக அனைவருடைய நினைவும் பாப்தாதாவிற்கு கிடைத்துவிட்டது. பாப்தாதாவும் அனைத்து குழந்தைகளையும் முன்னால் பார்த்து ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவரும் இந்த சமயத்தில் வெளிப்படையாக நினைவு செய்கின்றனர். அனைத்து தூதர்களும் தனித்தனியாக இன்னார் நினைவு அனுப்பியிருக்கின்றார், இன்னார் நினைவை அனுப்பியிருக்கின்றார் என்று கூறுகின்றனர். தந்தையிடமோ எப்பொழுது சங்கல்பம் செய்கிறீர்களோ சாதனத்தின் மூலம் பின்னால் கிடைக்கிறது. ஆனால் அன்பான சங்கல்பம் சாதனத்தை விட முன்னதாக தந்தையிடம் வந்து சேர்ந்து விடுகிறது என்று அவர் கூறுகிறார். சரிதானே? சிலருக்கு நினைவு கிடைத்திருக்கிறதல்லவா? நல்லது. இந்தூர் ஜோன். அனைவருடைய கைகளிலும் இதயத்தின் வடிவத்தில் மேரா பாபா, என்னுடைய பாபா என்ற அடையாள சின்னம் உள்ளது. கையை மிகவும் நன்றாக அசைக்கின்றார்கள். ஆனால் உள்ளத்தையும் அசைக்க வேண்டும். என்னுடையது என்பதை மறக்கக்கூடாது. சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். தைரியம் வைப்பவர்களுக்கு பாப்தாதா கோடி மடங்கு உதவி செய்கின்றார். தைரியம் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்தூர் ஜோன் ஆகும். நல்லது. இந்தூர் ஜோன் சாக்கர பாபாவினுடைய நினைவினுடைய இறுதியான இடமாகும். பிரம்மா பாபா சாக்கார ரூபத்தில் இந்தூரில் சென்று சேவை செய்துவிட்டு மதுபன் வந்து பிறகு வேறு எங்குமே சேவைக்காக வெளியில் செல்லவில்லை. ஆகையால் இந்தூர் பிரம்மா பாபாவின் நினைவிடமாக கூறப்படுகிறது. நல்லது. அனைவரும் மிகுந்த குஷியடைந்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? பொன்னான லாட்டரி கிடைத்துள்ளது. ஜோனுடைய சேவை கிடைப்பதால் அனைத்து சேவாதாரிகளுக்கும் அனுமதி கிடைத்து விடுகிறது. இத்தனை பேரை அழைத்து வாருங்கள் என்று எண்ணிக்கையும் சொல்லப்படுகிறது. மேலும் இப்பொழுது பாருங்கள், இத்தனை பேர் வந்துள்ளீர்கள். இது கூட ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கிறதல்லவா? எத்தனை பேரை அழைத்து வர வேண்டுமோ அழைத்து வாருங்கள். கொஞ்ச நேரத்தில் உங்கள் அனைவரின் புண்ணியத்தின் கணக்கு எவ்வளவு அதிகமாக சேமிப்பாகிவிட்டது. யக்ய சேவையை உளமாற செய்வது என்றால் தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்தில் அதிகரித்து கொள்வதாகும். ஏனென்றால் சங்கல்பம், சமயம் மற்றும் சரீரம் ஆகிய 3ஐயும் வெற்றியுடையதாக ஆக்கிவிட்டீர்கள். சங்கல்பம் எழுவது கூட யக்ய சேவையை பற்றி, சமயமும் கூட யக்ய சேவையிலே செலவழிக்கப்பட்டது. சரீரத்தையும் யக்ய சேவையில் அர்ப்பணித்து விட்டீர்கள். எனவே சேவை செய்துள்ளீர்களா அல்லது பலன் கிடைத்திருக்கிறதா? பிரத்யட்ச பலனாக யக்ய சேவை செய்யும் போது யாரிடமாவது ஏதாவது வீணான எண்ணம் வந்ததா? மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், மகிழ்ச்சியை கொடுத்தீர்கள். இங்கே பொன்னான அனுபவத்தை எப்படி செய்தீர்களோ அந்த அனுபவத்தை அங்கு சென்ற பிறகும் வெளிப்படுத்தி அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருபோதும் ஏதாவது மாயையின் சங்கல்பம் வந்தது என்றாலும் கூட மனதின் விமானத்தின் மூலம் சாந்திவனத்திற்கு வந்துவிட வேண்டும். அனைவரிடம் மனதில் விமானம் என்பது இருக்கிறது தானே? அனைவரிடமும் மனம் என்ற விமானம் உள்ளது. பாப்தாதா ஒவ்வொரு பிராமணருக்கும் சிரேஷ்டமான மனம் என்ற விமானத்தை பிறந்தநாள் பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த விமானத்தில் அதிகமான உழைக்க வேண்டிய அவசியமில்லை. ஸ்டார்ட் செய்ய வேண்டும் என்றால் மேரா பாபா, என்னுடைய பாபா என்று சொல்ல வேண்டும், அவ்வளவுதான்.
விமானம் ஓட்டத் தெரிகிறதல்லவா? எப்பொழுதெல்லாம் ஏதாவது நடக்கிறதோ அப்பொழுது மதுவனத்துக்கு வந்துவிடுங்கள். பக்தி மார்க்கத்தில் 4 தாமத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தங்களை மிகவும் பாக்கியசாலி என்று புரிந்திருக்கின்றனர். மதுவனத்தில் கூட 4 தாமங்கள் உள்ளன. பாண்டவ பவனில் பாருங்கள், 4 தாமங்கள் உள்ளன. யாரெல்லாம் வருகின்றீர்களோ அவர்கள் பாண்டவ பவன் செல்கிறீர்கள் தானே. முதலாவது சாந்தி ஸ்தம்பம் மகாதாமம் ஆகும். இரண்டாவது பாப்தாதாவினுடைய அறை, இது அன்புக்கான தாமம் ஆகும். மேலும் 3வது குடில், இது அன்பான சந்திப்புக்கான தாமம். 4வது ஹிஸ்டரி ஹால். எனவே நீங்கள் அனைவரும் 4 தாமங்களுக்கும் சென்று வந்துள்ளீர்களா? எனவே மகான் பாக்கியசாலியாக ஆகியே விட்டீர்கள். இப்பொழுது எந்த தாமத்தை வேண்டுமானாலும் நினைக்க முடியும். எப்பொழுதாவது துயரம் ஏற்படும் பொழுது குடிலில் சென்று ஆன்மீக உரையாடல் செய்வதற்கு வந்துவிட வேண்டும். சக்திசாலி ஆவதற்கான அவசியம் ஏற்படுகிறது என்றால் சாந்தி ஸ்தம்பத்திற்கு வந்துவிட வேண்டும். வீணான எண்ணங்கள் மிகவும் தீவிரமான வேகத்தில் வருகின்றன என்றால் ஹிஸ்டரி ஹாலுக்கு வந்துவிட வேண்டும். தந்தைக்கு சமமாக ஆவதற்கான திட சங்கல்பம் வருகிறது என்றால் பாப்தாதாவினுடைய அறைக்கு வந்துவிட வேண்டும். நல்லது, அனைவரும் பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீர்கள். ஆனால் அங்கே இருந்தாலும் சதா பொன்னான வாய்ப்பை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல தைரியம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். கேட் குரூப். இதயத்தில் வீற்றிருப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். மிகவும் நல்ல விதமாக மாநாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து செய்துள்ளீர்கள். தங்களுக்குள் மீட்டிங்கும் செய்தீர்கள். மற்றும் யார் பிரசிடென்ட்டோ அவருக்கும் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளது. அனைவருக்கும் விருப்பம் உள்ளது. ஆகையால் அனைவரையும் கூடவே ஒன்றாக இணைத்து கொண்டு முன்னேறிக்கொண்டே இருங்கள். மேலும் இதன் கூடவே பிராமணர்களின் மீட்டிங் என்ன நடைபெறுமோ அதிலும் கூட தங்களுடைய நிகழ்ச்சியின் செய்தியை சொல்லி ஆலோசனை பெற வேண்டும். அனைத்து பிராமணர்களின் ஆலோசனையினால் இன்னும் அதிகமான சக்தி நிறைந்து விடுகிறது. மற்றபடி காரியம் நன்றாக உள்ளது. செய்து கொண்டே இருங்கள். பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். பாரதத்தின் விசேஷத்தன்மையை வெளிப்படுத்துங்கள். நன்றாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியையும் நன்றாக செய்தீர்கள். மேலும் இதயத்தில் வீற்றிருப்பவர்கள் தங்களுடைய பரந்த உள்ளத்தை காண்பித்துள்ளீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகளிடம் இரட்டை வெளிநாட்டினரை பார்க்கும்போது அனைவருக்கும் ஊக்கம் வருகிறது. அனைத்து இரட்டை வெளிநாட்டினரும் இரட்டை ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கிறீர்கள் தானே? பாருங்கள், விமானத்தில் பறந்துதான் வரவேண்டியுள்ளது. எனவே பறப்பதற்கான பயிற்சி ஏற்கனவே உள்ளது. அது சரீரத்தால் பறப்பது, இதுவோ மனதால் பறப்பது. தைரியத்தையும் நன்றாக வைத்திருக்கிறீர்கள். எங்கோ மூலை முடுக்கில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை பாப்தாதா தேடி கண்டெடுத்துள்ளார்கள் தானே? மிகவும் நல்லது. கூறும்பொழுது இரட்டை வெளிநாட்டினர் என்கின்றனர். அவர்களோ உண்மையில் பாரதத்தை சேர்ந்தவர்கள். மேலும் ராஜ்யத்தையும் கூட எங்கு செய்ய வேண்டும்? பாரதத்தில் தான் செய்ய வேண்டும் அல்லவா? சேவைக்காக 5 கண்டங்களுக்கு சென்றுள்ளீர்கள். மேலும் 5 கண்டங்களிலும் வெவ்வேறு இடங்களில் சேவை கூட நன்றாக ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள். விக்ன விநாசக் ஆவீர்கள் தானே? என்ன தடை வந்தாலும் பயப்படுபவர்கள் இல்லை தானே? இது ஏன் நடக்கிறது? இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவ்வாறு அல்ல. எது நடக்கின்றதோ அது நம்முடைய தைரியத்தை மேலும் அதிகப்படுத்துவதற்கான சாதனம் ஆகும். பயத்தை ஏற்படுத்துவதற்கு அல்ல. ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான சாதனம் ஆகும். அவ்வாறு உறுதியாக இருக்கிறீர்கள் தானே? பக்காவாக இருக்கிறீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் உறுதியற்றவர்களா? இல்லை, உறுதியற்றவர் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. பக்காவாக இருக்கிறீர்கள். பக்காவாக இருப்பீர்கள். பக்காவாகி கூடவே செல்வீர்கள். நல்லது. தாதி ஜானகி அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். அவர்கள் மிகுந்த அன்பு நினைவை கொடுத்திருக்கின்றார்கள். பாப்தாதாவுக்கு இமெயிலிலும் செய்திகள் வந்துள்ளன. தற்சமயத்தில் பெரிய நிகழ்ச்சிகள் கூட ஏற்கனவே நடந்தது போல அவ்வளவு எளிதாக நடந்துவிட்டன என்று பாப்தாதா பார்க்கின்றார். அனைவரும் கற்றுக்கொண்டார்கள். சேவைக்கான சாதனங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கு நன்றாக பழகிவிட்டது. பாப்தாதாவிற்கு ஆஸ்திரேலியா நம்பர் 1 தெரிகின்றது.
ஆனால் இப்போது யூகே இங்கிலாந்தின் நம்பர் கொஞ்சம் முன்னால் சென்று கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா முதலில் நம்பர் 1 பெற்றிருந்தது. இப்போது ஆஸ்திரேலியா முதல் நம்பரில் வந்துதான் ஆக வேண்டும். யூகே 2வது நம்பராக ஆகாது. அவர்களும் கூட நம்பர் 1ஆகத்தான் இருப்பார்கள். மேலும் பாப்தாதாவினுடைய செல்லமான நிர்மல் ஆஷ்ரம், நீங்களோ நிர்மலா தீதி என்று அழைக்கிறீர்கள், தீதி என்று கூறுகிறீர்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா ஆரம்பத்திலிருந்தே அவர்களுக்கு நிர்மல் ஆசிரம் என்று பட்டம் கொடுத்துள்ளார். அந்த ஆசிரமத்தில் அநேக ஆத்மாக்கள் ஆதரவை பெற்றுள்ளனர். தந்தையுடையவர்களாக ஆகியுள்ளனர், ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஆகிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் விசேஷமான நினைவுகள் உரித்தாக. நல்லது. இப்பொழுது என்ன திட சங்கல்பம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது வெற்றி நமது பிறப்பதிகாரம் என்ற இதே திட சங்கல்பத்தில் அமருங்கள். வெற்றி நமது கழுத்தின் மாலை ஆகும். இந்த நம்பிக்கை மற்றும் ஆன்மீக போதையில் அனுபவ சொரூபமாகி அமருங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள கவலையிலிருந்து விடுபட்ட கவலையற்ற சக்கரவர்த்திகளுக்கு, சதா கவலையற்ற உலகத்தின் சக்கரவர்த்தி சொரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சர்வ பொக்கிஷங்களில் சம்பன்னமான உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கு, சதா ஊக்கம் உற்சாகம் என்ற இறக்கைகளால் பறக்கும் கலையில் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா சமாப்தியை சமீபத்தில் கொண்டு வரக்கூடிய பாப்தாதாவிற்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், வரதாத்தாவின் வரதானம் மற்றும் நமஸ்காரம். வரதானம். தனது அனைத்து பலவீனங்களையும் தானத்தின் விதியினால் சமாப்தி செய்யக்கூடிய வள்ளல் மற்றும் விதியை உருவாக்கக்கூடிய விதாத்தா ஆகுக. தனது அனைத்து பலவீனங்களையும் தானம் கொடுக்கும் விதிமுறையால் சமாப்தி செய்துவிடக்கூடிய வள்ளல் மற்றும் விதியை உருவாக்கும் வள்ளல் ஆகுக. விளக்கம். எப்பொழுது ஏதாவது ஒரு பொருளில் குறை இருக்கிறது என்றால் தானம் செய்யுங்கள் என்று கூறுவார்கள். பக்தியில் இந்த நியமம் உள்ளது. தானம் செய்வதனால் கொடுப்பது என்பது பெறுவதாகி விடுகிறது. எனவே எந்த ஒரு பலவீனத்தையும் சமாப்தி செய்வதற்காக வள்ளல் தாத்தா மற்றும் விதியை உருவாக்குபவர் விதாத்தா. அவ்வாறு நீங்கள் ஆகுங்கள். ஒருவேளை நீங்கள் பிறருக்கு தந்தையின் பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு நிமித்தமானவர் ஆனீர்கள் என்றால் உங்களுடைய பலவீனங்கள் தானாகவே விலகிவிடும். தன்னுடைய வள்ளல் தன்மை, விதியை உருவாக்கும் நிலையினுடைய சக்திசாலியான சமஸ்காரத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பலவீனமான சமஸ்காரம் தானாகவே முடிந்து போய்விடும். ஸ்லோகன். தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தின் மகிமையை பாடிக்கொண்டே இருங்கள், பலவீனங்களுடையதை அல்ல. நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்கை. சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். யார் மீது அன்பு உள்ளதோ அவருக்கு எது பிடிக்கிறதோ அதுவே செய்யப்படுகிறது. தந்தைக்கு குழந்தைகள் அப்செட் ஆவது பிடிப்பதில்லை. ஆகையினால் என்ன செய்வேன், விஷயமே அவ்வாறு இருந்தது, அதனால் நான் அப்செட் ஆகிவிட்டேன் என்று நீங்கள் ஒருபோதும் கூறாதீர்கள். ஒருவேளை அப்படி நீங்கள் அப்செட் ஆகும்படியான விஷயம் ஏதாவது வந்தாலும் கூட நீங்கள் அப்செட் நிலையிலே வசப்படாதீர்கள். உளமாற பாபா என்று கூறுங்கள் மற்றும் அந்த அன்பிலேயே மூழ்கி விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.